ஐயாண்ட வீட்டை பாருங்க. தற்போது இந்த வீட்டை பார்க்க போறீங்க. வீட்டின் நிலைமையை பாருங்க. வீட்டுக்கு அடுத்த நிலைமை அன்பின் இல்லம் எஸ்கே புலாக் யூடியூப் சேனல் கிருஷ்ணா அன்பளிப்பு. ஒரு கடவுளாக வந்துதான் எங்களுக்கு இந்த உதவியை செய்து வந்தவர். எத்தனையோ பேரெல்லாம் பெரிய பெரிய ஊழல் செய்த பெரிய பணக்காரனா வராங்க. அவரை வேண்டிக்கிறதுக்கு ஒரு பேரும் இல்லை. மானிப்பாய் கட்டுடை அரசடி வீதியில இருக்கின்ற சின்ன தம்பி ஐயானுடைய வீட்டிற்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கோம். வெளியே விடணும், அந்த பிள்ளைங்களுக்கு வெளியே விடணும், எங்களுக்கு வீட்டு உதவியை செய்யறதுக்கு. ஹாய், வணக்கம் உறவுகளே. காண்டிபன் வீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுடை அரசடி வீதியில் இருக்கின்ற சின்னத்தம்பி ஐயாவுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். இந்த சின்னத்தம்பி ஐயாவினுடைய வீட்டை நீங்க தற்போது இந்த நிலைமையை பாக்குறீங்க. இப்ப ஐயாண்ட வீட்டை அவங்களை காட்ட போறோம். இது இப்படி இருக்கிற அவருடைய நிலைமை எப்படி மாறி இருக்கு, ஒருவரால மாறி இருக்குது. அதுதான் கிருஷ்ணா அவரால இந்த வீடானது இப்படி இருந்த வீடு எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அந்த வீட்டை இப்ப காட்ட போறோம். வாங்க பாவம். சின்ன தம்பி அவர்கள் பாருங்க, ஐயா காலையிலாவது இந்த ஐயாண்ட வீட்டை பாருங்க. தற்போது இந்த வீட்டை பார்க்க போறீங்க. வீட்டின் நிலைமையை பாருங்க. வீட்டுக்கு அடுத்த நிலைமை ஒரு ஆள் உதவி திட்டம் செய்திருக்கிறார். அவற்றை யார் உதவி திட்டம் செய்தான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு கிருஷ்ணா அவர்கள் உதவி திட்டம் செய்து இப்படி இருந்த வீட்டை எப்படியான ஆக்கி இருக்கிறான்னு சொல்லி அடுத்த நான் இப்ப காட்ட போறேன். பாருங்க, இந்த வீட்டை பாருங்க. இப்ப ஓலை கொட்டில் மண் வீட்டோட இருக்கணும் இந்த ஐயா. இந்த ஐயாண்ட வீட்டு இப்ப நீங்க அதை பழைய வீட்டு இந்த நிலைமையை நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பழைய வீடு தாங்க. பழைய வீடு எப்படி இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்க. பழைய வீடு இந்த மண்ணுகளாலாம் சுற்றி சுவரால கட்டி இதுதான் கிச்சனை வந்து பாருங்க. இந்த கிச்சன் இது மேலே எல்லாம் தகரங்களாலாம் கட்டப்பட்டிருக்கு பாருங்க. தகரங்கள் கூறுகள் எல்லாத்தையும் பாருங்க. தகரங்களாலாம் கட்டி கீழே அந்த சுவர் மாதிரி கட்டியிருக்கணும். இதெல்லாம் கூட மண் தான். இந்த பாருங்க, இந்த மண்ணு கலரிக்கு போய் கிடக்குது. இந்த வீட்டுக்கு எல்லாம் இடிஞ்சு விழுகிற நிலைமையில இந்த வீடு கிடக்குது. ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் உதவி செய்திருக்கிறார். அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போறோம். இதுதான் நான் இருந்த வீடு, முதல் பழைய இருந்த வீடு பாருங்க. இந்த அம்மாக்கள் இருந்த வீடு. இதுக்கெல்லாம் அம்மாக்கள் இருந்ததை என் உள்ளுக்கு பாக்குறீங்க. பாயலாளர்கள் அந்த சைக்கிள் நிற்குது. இதுதான் நான் வீடு. இந்த பழைய வீட்டை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. ஐயாக்கும் காலையில ஐயா காலையில அந்த பழைய வீட்டை உங்களை காட்டியிருப்பேன். பழைய வீடு இப்ப அதில் கட்டப்பட்டிருக்கின்ற புதிய வீட்டை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இல்லம்னு சொல்லி போட்டுக்கூடா பாருங்க. அன்பின் இல்லம் எஸ்கே புலாக் யூடியூப் சேனல் கிருஷ்ணா அன்பளிப்பு இல்லம் 3 புஷ்பராணி சிவபுராசன் நினைவாக துஷிதா இயக்குனர் அவர்களால இந்த வீடான கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே ஜீவ ஊற்று அன்பின் கேரமன் சொல்லி அவர்கள் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த உதவி செய்திருக்கணும். கிருஷ்ணா அவர்களால இந்த வீடானது புஷ்பராணி சிவபுராசன் நினைவாக துஷிதா இயக்குனர் அவர்களால இந்த வீடானது கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வீட்டை தான் நீங்க தற்போது பார்க்க போறீங்க. எப்படி இருக்குது. இப்ப எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இந்த வீட்டுக்கு பல உதவி திட்டங்கள் செய்து இந்த வீட்டை அப்படி இருந்த அந்த கொட்டில இருந்த அம்மாக்கள் இப்படி இந்த வீட்டை மாத்திருக்கிறார் பாருங்க. அந்த வீட்டை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. அப்படி வீட்டை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வீட்டை தான் எல்லாம் அந்த ஜன்னல் எல்லாம் போடலையாம், போடணுமா. இஞ்சால வேண்ட வீடு இதுதான் அம்மா. இப்ப எல்லாம் அந்த வீட்டு திட்டம் மாதிரி கொடுத்து செய்திருக்கணும். அந்த நினைவாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த வீடு. அப்படி எல்லா வசதியோடும் இருக்கணும். இப்படி போய் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு உள்ளு போய் பார்ப்போம். எப்படி அவர்கள் என்ன மாதிரி அந்த வீடுகள் இருக்கு உள்ளு போய் பார்ப்போம் பாருங்க. இதுல எஸ்கே புலாக் சேனல் அப்படின்னு சொல்லி அதை போட்டு இருக்குது. அப்படி உள்ளு போய் பார்த்தீங்கன்னா இங்கால கோளுகள் அந்த குடும்பத்துல ஒரு ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி வசதியா இருக்குது. மேல பாத்தீங்கன்னு சொன்னா சீட் போட்டிருக்கிறார்.
ஷீட் போட்டு தான் இந்த வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். அப்படியே போய் பார்ப்போம். இது சுவாமியார மாதிரி சுவாமியார இன்னும் அந்த படங்கள் வைக்கல, எல்லாம் வசதியோட கட்டப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ அது படத்தட்டு வைக்கணும். எல்லாம் நல்ல அந்த பூசி நல்ல வடிவா இருக்கு, எல்லாம் வடிவா இருக்குது. இப்போ இப்படி இருந்தவ இப்படி அவருக்கு நல்ல நிலைமையில கொண்டு வந்திருக்கிறார். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோல்டோல் மாதிரி போகுது. இங்கால சுவாமியாரைக்கு அடுத்தார இன்னும் அந்த குடிபூரையில் எனக்கு வயரிங் வேலை செய்யணும் போடாது, வேலை திட்டம் கிடக்குது. ஆனாலும் அந்த வீடு இருக்கக்கூடிய மாதிரி வசதியாக செய்துட்டார். நல்ல வடிவா சின்ன வீடா அந்த அம்மாக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனும் இன்னும் வேலை திட்டம் இருக்குதான், ஆனால் கொஞ்சம் வேலை போக கூடுதல். ஆனால் கீழே எல்லாம் இழுத்தெல்லாம் கொஞ்சம் எல்லா வேலையும் செய்யக்கூடிய மாதிரி வழியாக செய்திருக்கிறாங்க. இதுதான் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்து சின்னாக்கள் அந்த அம்மாக்கள் இருக்கிறதுக்கு தங்கி இருக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த அம்மாக்கள் இருக்கக்கூடிய மாதிரி நல்ல வசதியாக அந்த வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு அக்காண்ட நினைவாக, இந்த ஒரு அம்மாண்ட நினைவாக இந்த வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த வீட்டை நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை நான் வெளியில் வரேன், இந்த வீட்டில் பாருங்க எப்படி இருக்கு, நல்ல வடிவாக இருக்கு. எப்படி இந்த அம்மாக்கள் இப்படி நல்ல வசதியாக கொஞ்சம் செழிப்போட இருக்கிறதுக்கு காரணம் கிருஷ்ணா. இதான் இந்த வீட்டை பாருங்க இந்த எப்படி இருக்காண்டு. சின்ன தம்பி ஐயா தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சின்ன தம்பி ஐயாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அத்தோட பாருங்க இருக்கு இந்த கால் என்பது பொய்க்கால் தான் இருக்குது பாருங்க. இந்த ஐயா பொய்க்கால் தான் போட்டப்பட்டிருக்குது. பொய்க்காலை தான் பாக்குறீங்க ஐயா, ஒரு காலையே இல்லாது. நாங்கள் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுடை அரசடி வீதியில் இருக்கின்ற சின்ன தம்பி ஐயானுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஐயா நிற்கிறார் பாருங்க. ஐயாவுக்கு பொய்க்கால் போட்டிருக்கணும், ஐயா காலே இல்லாது. அதோட அம்மாவும் இருக்கிறார். ஐயாட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா, நீங்கள் கட்டுடை மானிப்பாய் அரசடி வீதியில் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன நடந்தது? அந்த காலில் என்ன பாதிப்பு என்ன நடந்தது? அதில் பெரிய சொல்லிங்களா? 90ஆம் ஆண்டு மிதிவடியில் உலக போட்டு கால் இல்லாமல் மிதிவடி பட்டது. மிதிவடி உள்ளாக்கி போட்டீங்க. தண்ணியில தண்ணி பக்கத்துல நடந்ததோ இல்ல? இந்த யாழ்ப்பாணம் இந்தியன் ஆர்மி இருந்த கோயிலுக்குள்ள பிறகு அப்ப அதுக்கு குடியிருந்தது குடியரசு வந்துட்டு. அப்ப நான் மேல போயிருக்காது இங்க ஒரு இடத்துல அப்படி வந்து அதெல்லாம் வச்சதோ 6 வச்சதோ தெரியாது. உலக்கப்பட்டு முழங்காலு கீழே இல்லாம போய் சிதஞ்சு போச்சேன்னா. இப்போ உங்களுக்கு ஒரு கால் தான் நேலும், மற்ற முழங்காலோட இந்த காலையில் அதானே ஒரு காலோட ஐயா வேலை செய்ய. இப்போ 3 வருஷங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்ட நாரியும் உடைஞ்சு எலும்பு நிமிந்து நாரி நடக்கல. ஆக்சிடென்ட் பட்டனீங்களோ? ஒரு சும்மா சைக்கிள்ல இப்போ ஆக்சிடென்ட் பட்டு இந்த மாதிரி என்ன நாரி உடைஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லிட்டு அது பிறந்தாண்டு ஒரு அளவுக்கு குனிஞ்சு கொண்டுதான் நடப்பன், நிமிந்து நடக்குது. நிமிந்து நடக்க தகாட இதம் வச்சு அப்படி செய்ததையோ வயசு போயிட்டு. அவங்களுக்கு வயசு போயிட்டு. இப்போ எத்தனை வயசு ஐயாவுக்கு? 84 வயசு. 84. 84 வயசு. என்ன மாதிரி இப்போ நீங்கள் முதல்ல என்ன வேலை செய்தது ஐயா? முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல எல்லாம் வேலை செய்தேன் நான். கால் படி பட்டத்தோட அது கொஞ்ச நாளே நிப்பாட்டி போட்டேன். மிதிவடி பட்டா பிறகு மிதிவடி வட்டத்துக்கு பிறகு வேலைகளுக்கும் புறையில சும்மா இருந்து பிறகு திரும்ப சின்ன பொய்க்கால் போட்டதுக்கு பிறகு மீன் வியாபாரங்கள் அது இது எல்லாம் சிறு சிறு கடைசி அந்த நாரி அடிபட்டதோட சைக்கிளே ஓடிடாது, ஒரு வேலையும் செய்யலாம், நடக்க மேலாது. நாரி நல்லா இருக்கு ஒரு காலில் தாண்டிய மாதிரி செய்தேன் நான். திரும்ப நாரியோட 3-4 வருஷம் ஆகும். அதோட குனிஞ்சு கொண்டுதான் நடக்கும். நான் டொய்லெட் இதுல போறேன், மற்றபடி சாப்பிடுறதும் இதுல இருக்கிறாங்க. முந்தின போல வழியால போகல, ஒண்ணு போறேன் நாரி உலையும் நடக்கிறேன். உங்களுக்கு ஐயா இந்த கிருஷ்ணாவர் இப்ப இந்த இப்படி இருந்த நீங்க வீட்டுல உங்களுக்கு புதிய வீடு எல்லாம் கட்டி தந்திருக்கிறார் கிருஷ்ணா. இப்ப அவருடைய பல உதவி திட்டங்கள் பெற்ற நீங்க அவர் 1500 பேருக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த உதவி செய்ததுக்குள்ள 1500 பேருக்குள்ள நீங்களும் ஒரு ஆளா அடங்குறீங்க.
அப்ப அந்த வகையில இப்ப உங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை இப்படி இருந்த உங்களுக்கு இப்படி ஒரு புதிய வீடு வந்து கட்டி தந்திருக்கிறார். வாங்க இந்த வீட்டை பாருங்க. இப்படி ஒரு வீட்டை கிருஷ்ணாவர் கட்டி கொடுத்திருக்கிறார் ஐயாக்கு. இப்படி பெரிய வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப அவருக்கு அவர் இப்படி பல உதவி திட்டம் செய்து அவர் தற்போது சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். இது தொடர்பா என்ன சொல்றீங்க? இப்ப அவர் எந்த விதமான குற்றமும் செய்யலையா, வறுமை கோட்டுக்கு உள்ள மக்களுக்கு உதவிதான் செய்து கொண்டு வந்தவர். சில வேண்டாதவர்கள் அவரை வீண்பொலை சுமத்தி அவரை சிறையில் அடைச்சிருக்கிறார்கள். அவர் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார், காசு உதவி செய்திருக்கிறார், சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார், பள்ளிக்கூட புள்ளிகளுக்கு உதவி செய்திருக்கிறார், வீடு மக்களுக்கு எல்லாம் வாழைக்கண்டாவது குடியிருத்தி இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு கஷ்டப்பட்ட மக்களுக்கும் பல உதவிகளை செய்திருந்தார். அந்த வகையில எனக்கும் வந்து வீட்டையும் கட்டி தந்து எனக்கும் நல்ல ஒரு அன்பான வார்த்தைகளை கூட கடைசியாக வீடு முடிஞ்சது. கதவு தான் போட வேணும். கதவை போட வேண்டிய கதவை போட்டது பிறகு தானே வந்து வீடு துறப்பு தாரம் என்று சொல்லி சொன்னவர். இப்போ 2ஆம் மாதம் அதோட அந்த வீட்டு வேலையில முடிச்சு போட்டு கதவு கொண்டு வரோம்னு சொல்லி வேலை செய்கிற ஆக்கள் சொல்லி போட்டு போனது பின்னத்தி. நாங்கள் கதவை வரும். அதுக்கு பிறகு கிருஷ்ணா வந்து எங்களுக்கு இந்த வீட்டை துறப்பு தருவார் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தோம். அதுக்கு இடையில ஒரு கிழமைக்குள்ள அவரை கைது வந்து கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம போச்சையா. நாங்கள் என்ன ஆகு பேர்ல சுவாமிலாம் கிடந்தால ஓடி போய் பார்க்கறத கொள்றதுக்கு பொலிசுக்காரன் பிடிச்சி வச்சிருக்க உள்ளுக்கும் விட மாட்டான், பார்க்கவும் விட மாட்டான். எங்களுக்குண்டா இரவு பகல அவரை நேக்குள்ள பெரிய கவலையா இருக்கு. ஒரு கடவுளாக வந்துதான் எங்களுக்கு இந்த உதவியை செய்து வந்தவர். எத்தனையோ பேரெல்லாம் பெரிய பெரிய ஊழல் செய்த பெரிய பணக்காரனா வராங்க. அவரை வேண்டிக்கிறதுக்கு ஒரு பேரும் இல்லை. ஏழைகளுக்கு உதவி செய்த மகனை பிடிச்சி சிறையில வச்சு குற்றவாளி என்று வச்சிருக்காங்க. ஏதோ நல்ல மனம் உள்ளவர்கள் என்றா அவரை கடவுள் தான் உடையப்பார். அதான் இப்ப அவர் கூட உதவி எல்லாரும் கூட மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். ஐயா பல உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார். அப்ப செய்த வீடுகளுக்கு நான் போய்தான் ஒவ்வொரு உங்களோட கஷ்ட நிலைமையில் எப்படி இருக்கிறீங்களோ எப்படி இருந்த உங்களுக்கு இப்படி மாற்றி இருக்கிறாருன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவருடைய நிலைமை புரியுது. அவர் எவ்வளோ செய்திருக்கிறாருன்றது இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. உங்களுக்கு எல்லாம் இப்ப பாருங்க, இப்போ 80 வயது தானே ஐயா? 84 வயதுல பாருங்க இப்படி ஒரு வீட்டில இருந்தவைக்கு அந்த எப்படி கல் வீட்டுக்கு மாத்தி இருக்கிறாங்க. இப்படிதான் வீடு கட்டி நிறுத்தின வீடு எப்படி வீடா மாத்தி கதவு போடையில மற்ற எல்லா வசதியோடையும் இருக்குதுன்னா ஐயா. சும்மாக்கள் நீங்க குடிமனையா இப்போ வந்து தண்ணிகள் போகாம ஒழுக்குகள் இல்லாம இருக்கிற மாதிரியே இருந்த வீட்டை கட்டி தந்து இருக்கிறாருன்னா ஐயா. அப்ப அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நாங்கள் எப்படி இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை இப்படி உயர்ந்த நிலைக்கு செய்திருக்கிறார். அதுக்காண்டி நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும். ஆனா இப்ப அவரு ஐயா என்னன்னு சொன்னா அவர்கிட்ட பேங்க்ல 9 கோடி ரூபாய் பணம் இருக்குதாம். அதான் அவர்கிட்ட சொத்து மதிப்பு இல்லாம ஒரு 20 கோடின்னு சொல்லினோம் பேப்பர்ல. ஒரு வதந்தி ஐயா அப்படி வந்தான்னு சொல்லினோம். அது தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அவர் இப்படி ஊழல் செய்து காசு மோசடி எதுவும் செய்திருக்கிறார். மோசடியால அவருக்கு இப்படியான நிதி வர இல்லை. அவரும் யாரும் நன்கொடையாகுதான் பழிப்பாக கொடுத்திருக்கலாம். அப்படி இருந்தா இருக்க முடிய எங்களுக்கு மக்களுக்கு வந்த காசுல அவர் எந்த ஒரு சதவீதம் எடுத்திருக்க மாட்டார். ஏனென்றா தன்னுடைய காசுலே டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு போறது. ரோட்டுல வழியில கச்சமா பசிச்சு நினைக்கிற ஆக்களுக்கு கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி 500 1000 எடுத்து கொடுத்துட்டு போறது. அப்படியான இதுகளை நாங்கள் பார்த்திருக்கோம். அப்படியான ஒரு மனிதன் இப்படி ஒரு கொள்ளையடிச்சு எங்கட மக்கள் காதுல கொள்ளையடிப்பார் என்று நான் கனவுல நினைக்கல. ஆனா அப்படி அவர் கொள்ளையடிச்சு இருக்கிற மாட்டினாண்டு நீங்க சொல்றீங்களா? கொள்ளை அடிக்கவே இல்லை. கொள்ளை அடிச்சவங்க அவரை கொள்ளைக்காரனாக்கி இருக்கிறாங்க. அதான் கொள்ளையடி ஒரு திட்டமிட்ட ரீதியில தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஐயா இப்ப பல ஊழல் மோசடி பல வழக்குகள் இருக்கின்றவர்களே சாதாரணமாக தற்போது வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார். பல உதவி திட்டம் செய்த அவருக்கு இந்த வெள்ள அழிவோடு எல்லாம்
தனியாக நின்று இரவும் பகலமாக இந்த வன்னி பக்கம் மங்கால மட்டக்களப்பு அந்த பக்கம் எல்லாம் சாப்பாடுகள் சாமான்கள் எல்லாம் பொதிகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து எவ்வளவோ உதவிகள் செய்தவர். இந்த அரசாங்கத்துல இருந்து பால் குடிக்கிறவங்க எல்லாம் ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. வருவாங்க, லட்சனுக்கு மட்டும் வருவாங்க, எனக்கு ஓட் போடுங்க, நாங்க உதவி செய்யறோம் அவ்வளவு சூட்டி கொண்டு போறதுக்கு. அதான் இப்ப எலெக்ஷனுக்காண்டி அரசியல்வாதிகள் தங்களோட வாக்குகளை பெறுவதற்காக மட்டும்தான் வருவின மொழிய பொதுமக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில வந்து எட்டி பார்க்க மாட்டேன். ஐயா இப்படி ஒரு கிருஷ்ணா அவரால் இருந்தபடியா இப்ப நான் பொதுவா கலைக்கலாம் ஐயா. அவர் இப்ப கிருஷ்ணாண்டர் அவர் இப்ப எல்லாரும் உதவி செய்திருக்கிறார். இப்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்தந்த மழை தண்ணி நிசா புயல் அப்படியே பாதிப்புகள் ஏற்படுக அந்த உடனே வந்து உதவி செய்கிறார். அரசியல்வாதிகள் எல்லாம் வாக்கு நேரம் வாக்கு வாங்க மட்டும் அந்த நேரத்துல வந்துட்டு போடுவாங்க, தண்ணிக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரம் வந்து உதவி செய்ய மாட்டேன். தேடி போனா சொல்லுவாங்க, உங்களை எங்களுக்கு தெரியாது, எப்போ வந்த நீங்க ஓட்டு போட்டு நாங்களே வந்து நம்புற வேண்டாம் கேள்வி கேட்பாங்க. அவங்க எங்களை மாட்டே நாக்குவாங்க. அதான் இப்ப எலெக்ஷன் கேட்க ஐயா ஐயான்னு சொல்லி காலில் விழுவுற கும்பிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டும் போவாங்க. அப்படியே விழுந்து காலில் விழுவுற மாதிரி நிப்பாங்க. வாக்கு எங்கள்கிட்ட வாங்க மாட்டோம், வாக்கு வாங்கி போட்டு பிறகு நாங்கள் போய் உதவி என்று கேட்க போனா ஆளையே தெரியாது, உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு, நீங்க இப்ப வந்த நீங்க சொல்லி அப்படி அந்த சுயநலமாக மாறி. என்னுடைய வயதிலே அரசியல்வாதிகளை நான் கண்டேன். நான் 5 மாசத்துக்கு முந்தி தான் போட்டி கண்டவரான். இப்ப இந்த 5 மாசம் மட்டும் வழக்கு போடாம ஏன் இருந்தது? அதான் அது சரி. 5 மாதம் அதுவும் இல்லாமலுக்கு அவர் நிதி வாங்கி இருக்கிறேன், 60,000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கிறேன், காசு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க உடனே அதை காசை வேண்டாம் என்று அந்த வழக்கு போட்டுக்கலாம். 5 மாதம் முதல் நடந்த இதுவேளை பிரச்சனையில உடனே தெரியப்படுத்திருக்காரு. அதுவும் இல்லாமலுக்கு அர்ஜுனா எம்பி அவருக்கு அறிவிச்சு அவர் தான் இதை பெருசாக்கினவர். அவருக்கு இந்த தேவையில்லாத வேலை அவர் இப்ப எங்களுக்கு இந்த வீடு புரியலைக்கு வந்து கட்டித்தர போறாரு. அது சரி, அது சரி, கட்டித்தர போறாரு. பதில இருக்க ஜாமான் வாங்கி தர போறாரு. அவர் தான் எல்லாருக்கும் உதவி செய்யணும் வந்து கத்துறாரு. கத்தி கூட என்ன நடக்க போகுது? அவன் தான் சிங்களவன் தந்தா தான் நீ வாங்கி தருவாய். கல்யாணம் உண்டு காசுல அதிர போறாரு. அவன் நிதி ஒதுக்கினா அதுல அரைவாதி நீ எடுத்துருவாங்க. இப்ப ஐயா இப்ப உதவி திட்டம் செய்யறார்கள், பிள்ளைய விட்டு இருந்தாலும் இப்ப அதுவெல்லாம் நாங்க சரி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சரி இப்ப அதை திருத்தி எடுக்கலாம். சரி இப்ப கிருஷ்ணா இல்ல இப்ப வயசு போன ஆக்களோட சர்வசாதாரணமா அந்த ஜோக்கா கதைப்பாரு. ஜோக்கா கதைக்கிறது சில பேருக்கு ஒரு பிடிப்பு இல்லாம இருக்குது. ஒரு புறாண்மத்தனம், எல்லாரோடையும் புலங்குறது சமமாக. சில பேர் தடிப்பு குணத்துல இருப்பீங்க, இடத்துல நிற்பீங்க. அவர் அப்படி இல்லை, வந்தா வீடுகளுக்கு அப்புறம் அங்கே இருந்து சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவார், தண்ணி குடிப்பார், எல்லாம் செய்வார். அந்த வேற்றுமை இதம்ன்றது இல்லை. அவர் மனிதன் இல்லையா, ஒரு கடவுள். அதான ஒரு கடவுளாகத்தான் நான் பார்க்கிறேன். அது சரி. உதவி இப்ப எங்களுக்கு கஷ்டத்துல இருக்கையா யார் எங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க தான் கடவுள் என்ன இல்லையா? அந்த கஷ்டத்துல இருக்க யார் உதவி செய்யறாங்களோ அவங்க தான் கும்பிடுவோம். பேஸ்புக்ல பார்த்தனா அவர் இந்த வன்னி பக்கத்துல ஒரு பொம்பளை முறை வெட்டி வியாபாரம் செய்யற ரோடு ஒரு புள்ளியோட காட்டு பக்கத்துல ஒரு சின்ன கொட்டில இருக்கு. அவர் வந்த இடத்துல கண்டுட்டு அவருடைய இதெல்லாத்தையும் மறைஞ்சு உடனே போய் அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அதுகளுக்கு காசு கொடுத்து நல்ல மாதிரி ஆக்கினவர். இவங்க இந்த அரசாங்கத்துல இருக்கிறவங்க செய்வாங்களா? அது சரி. இந்த அரசாங்கத்துல இருந்து அவனை பிடிச்சிட இவனை பிடிச்சிட அதிகாரி மாதிரி எல்லாம் இப்படி ஒரு உதவியை செய்யலான்னு ரோட்ல தெருவில் கிடக்குற ஏழு பிச்சைக்காரரை கொண்டு போய் நல்ல வழியாக்கலாம் தானே. இவங்கள்ட்ட எத்தனையோ 50 இடத்துக்கிட்ட கேட்டுட்டேன் உதவி அரசாங்கத்துல, ஒரு தரம் உதவி செய்யல. அரசாங்கத்தால உங்களுக்கு வீட்டு திட்டம் ஒன்றும் இல்லை. ஒருத்தன் சொல்லுவான் உங்கள் வயது போட்டுவான், ஒருத்தன் சொல்லுவான் உங்க 2 பேருக்கு தரையிலாண்டு, ஒருத்தன் சொல்லுவான் அது அங்க அந்த காஞ்சக்காரருக்கு தான் கொடுத்தது, மற்ற சொல்லுவான் அங்க சளி பிடிச்சது தான் கொடுத்தாண்டு, இப்படி ஒரு சாட்டு சொல்லி அனுப்புவாங்க. அது சரி, அது சரி. இனி அங்க 10,000 வீட்டு திட்டம் என்றா இங்க 5 லட்சத்தை எடுத்தா 5 லட்சம் தான் கொடுப்பாங்க. அப்படி தின்ற கல்லறையில் இருக்கிறாங்க. 12 லட்சம் இருக்கா வீட்டு திட்டத்துக்கு பிரேமதாசாருக்கு அனுப்பியாக இங்க கொடுத்தது 8 லட்சம். 4 லட்சம் பொகல்ல போட்டுட்டாங்க. அந்த 8 லட்சம் இஞ்சால வந்து அடுத்த ஏரியாக்களை போக 5 6 ஆகி 5 லட்சம் வந்துடுது.
அரைவாதியில காட்டுங்க, அதுக்கப்புறம் தான் காது காரம். நாங்க பான் வாங்கி தின்ன காதில வீடு அரைவாதியில கட்டி காட்டுறா முன்னாடி பிச்சை எடுக்கிறோம். அது சரி. படிச்சு காசு இருந்தா நீங்க கட்டி போடுவீங்களானே. படிச்சவங்களிலேயே அவங்களை எங்களை பைத்தியமாக்கி தாங்கி அள்ளி தின்றது. அப்ப இது ஐயா இப்ப வீட்டு திட்டமும் ஐயா சில அரசியல்வாதிகள் அவர்கள் சார்பான ஆட்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். அப்படி இந்த வீட்டை போய் பந்தம் பிடிக்கிறார்கள். அரசியல்வாதி இருக்கக்கூடாது. அப்ப ஏழைகள் சொன்னா பொதுவாக அவர்கள் ஏழைகள் சொன்னா அவர்களுக்கு எல்லாரும் கொடுப்போம். இப்ப பாருங்க, அந்த அம்மா ஒரு ஆள் நிற்கிறோம், அம்மாட்டையும் இருக்கா பேட்டி கண்டு பார்ப்போம். அம்மா சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு கிருஷ்ணா அவர்கள் எல்லாம் வந்து உதவி திட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். உங்களுக்கு உதவி திட்டம் கிருஷ்ணா எல்லாம் வந்து செய்திருக்கிறார். அப்ப அது தொடர்பா உங்களுக்கு இப்ப அவர் செய்த உதவி திட்டம் அது அடிப்படையில என்ன சொல்றீங்களா? காது கேட்காதான், காது கொஞ்சம் கேட்காதான். அப்போ அவரை தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க? அவரை விடுதலை செய்ய வேணும். இப்ப என்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஒரு சகர வீட்டுக்கே வந்தாங்க, கொடுக்கைக்கே பெரிய கஷ்டப்பட்டு போயிருந்தாங்க. அவர் வந்துதான் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி எங்களுக்கு வீடு கட்ட எல்லாம் உதவி செய்திருக்காரு. அப்ப உங்களுக்கு அந்த உதவி திட்டம் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க உதவி செய்தவரை நீங்க ஒரு கடவுள் மாதிரி சொல்றீங்களா? அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வரே இல்லையே, நாங்க எல்லா முடிவிலையும் அவரை கொண்டு போயிட்டோம். இப்ப அவரு உங்களோட வீட்டே இப்ப எல்லாம் வீடெல்லாம் கட்டி இப்ப முழு திட்டம் முடிஞ்சு இப்ப கதவு போட்டா சரியா? கதவும் ஜன்னலும் போட்டா சரி. அப்ப அந்த கதவும் ஜன்னலும் போட்டு அவர் கொண்டு வாரான்னு சொன்னவரை இந்த மாதிரி கதவு கொண்டு கூட்டத்துக்கு நான் வந்து பால் காய்ச்சிரும். நாங்கள் வந்து பால் எல்லாம் காய்ச்சி எல்லாம் கொண்டாடணும்னா அக்காவுக்கும் திருமணம் நீங்க பாருங்க, நாங்க செய்து வச்சோம். உதவி எல்லாம் 38 வயது. அப்ப அவர் அதை பார்த்து தந்த சௌரம் மாதிரி கவலைப்பட்டப்போ போனது. அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு ஒரு வாழ்க்கையை எங்கிட்ட விடுங்க, நான் உதவி செய்யறோம்னு சொன்னேன். கஷ்டப்பட்டு எங்களுக்கு இவ்வளவு உதவியை செய்திருக்கிறேன். இந்த வீடுகள் கட்டி தந்த அந்த அக்காவும் இந்த காணொலிகளை பார்வையிடலாம். இந்த அக்கா மாதிரி மற்றும் அந்த கிருஷ்ணாக்கு நீங்கள் என்ன கடைசியா கூற சொல்றீங்க? இந்த அக்காவுக்கு நன்றி சொல்லணும், அது நன்றி சொல்லணும். கொண்டு வரல எப்படியும் கட்டாயம் விடுதலை செய்யப்படுவாரான்னு சொல்றீங்களே? விடுதலை செய்ய வேணும் ஐயா. எப்படியோ இந்த ஆண்டவர் அவரை விடுதலை செய்வார். பாப்பா வேணா ஆண்டவர் எப்படியும் முடிப்பார். பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள், உதவி பெற்ற உறவுகள், கூடுதலான மக்கள் அவரை விடுதலை செய்ய வேணும் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் உதவி பெற்ற வகையில நீங்க கிருஷ்ணாக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? எங்களுக்கு விடுதலை தான் போடணும். ஏசப்பாதான் முன்னின்று எங்களுக்கு அந்த வெளியே விடணும், வெளியே விடணும். அந்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பா வெளியே விடணும். எங்களுக்கு வீட்டு உதவியை செய்யறதுக்கு உதவி திட்டம் எல்லாம் செய்திருக்கிறாரு. திட்டம் எல்லாம் எங்களுக்கு கஷ்டப்பட்டு எங்களுக்கு செய்துட்டாரு. அவரை வெளியே விடணும். கிருஷ்ணா இப்ப ஜெயில இருக்கிற சிறைச்சாலையில இப்ப அவற்றை வழக்கல் நீடிச்சு கொண்டு போகுது. இப்ப அவரை விடுதலை செய்யாம வச்சிருக்கணும். அது தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இந்த கஷ்டப்பட்டு ஏழைகளாக இருந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்து அவரை கடவுளாக வந்து உதவி செய்து அவரை அநியாயமாக கொண்டு போய் சிறையில வச்சிருக்கணும். அவரை விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி அந்த அதிகாரிகளை ஆக்களையும் கையெடுத்து கும்பிடுறோம். அதோட கடவுளும் ஆண்டவராகிய இயேசுவும் அவரை விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி ஆண்டவரையும் கும்பிடுறோம். இந்த நீதிபதி ஐயா அவர்களையும் கையெடுத்து கும்பிடுறோம். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர்களுக்கு உதவிதான் செய்தார். கஷ்டமான இதையும் எங்களுக்கு செய்யவில்லை. அதனால அவரை வெளியில விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி கோடி நமஸ்கார நீதிபதி அவர்களுக்கு அவரை விடுதலை செய்ய வேணும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அவர் வெளியே வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு கட்டித்தந்த வீட்டில் நான் இருக்கும் பொழுது அவரை நினைச்சு சந்தோஷமாக இருப்பேன். அவர் வெளியே வந்தால் தான் நான் என்னுடைய வீட்டுக்கு போவேன். அவர் கட்டித்தந்த வீட்டுக்குள்ள
அவரே வந்து துறந்தாரம் என்றவர். அவர் துறக்க முன்னமே அவரை பிடிச்சி சிறையில வச்சுட்டாங்க. அவரை விடுதலை செய்தா பெரிய உதவியாக இருக்கும். ஆண்டவராகி இயேசுவும் அவரை விடுதலை செய்யறதுக்கு உதவி செய்வார் என்று நான் ஆண்டவரை பார்த்து மண்டாரும். மிக்க நன்றி.